ஹலோ மைடியர்ஸ், வெல்கம் டு அம்மா பசிக்குது யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான சாஃப்டான ஃபட்ஜியான ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ரௌனி பண்ணுறதுக்கு நம்ம ரீஃபைண்ட் சுகர் அப்புறம் மைதா மாவு எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. வீட்டில் இருக்க கேழ்வரகு மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு அரை கப் போல் வீட்டில் ரெடி பண்ண வெண்ணெய் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு கப் 90% டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது ரிக்வயர்ல நீங்கள் நார்மல் டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். நார்மல் டார்க் சாக்லேட் எடுத்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக சக்கரை மட்டும் நீங்கள் கம்மி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் மெல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மற்ற பொருள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இது மீடியம் சைஸ் எக்கு. ஸோ இதை கிராக் பண்ணி அந்த பவுலில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டையோட மஞ்சக்கரு அப்புறம் வெள்ளைக்கரு ரெண்டும் நல்லா ஒன்னோட ஒன்று கலந்துக்கணும். இப்போ இது கூட அரை கப் தயிர் எடுத்திருக்கேன் நான். இந்த அரை கப் தயிர் ஸ்கிப் பண்ணணும்னா நீங்கள் இன்னொரு முட்டை எக்ஸ்ட்ரா வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் கொஞ்சம் நம்மளுக்கு திரியாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து விடும்போது எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடும். இது கூட அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட சால்ட்டு. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு கப் போல் இனிப்புக்காக நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா ஒன்றோடு ஒன்று ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அழுத்தி கலந்துக்கோங்க. ஏன்னா நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குன்னா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் போல் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிவிட்டு இது கூட இப்போ மாவு ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு கப் போல் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு இல்லை கோதுமை மாவு எடுக்கிறீங்கன்னா 3/4 கப் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. மற்றது எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட்டு தான், மாவு மட்டும்தான் மாறும். சரிங்களா? ஸோ இதை நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா கலந்துருக்கணும். இப்போ இது கூட அரை கப் போல் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது அன்ஸ்வீட்டன்டு கோகோ பவுடர். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போ நம்ம மெல்ட் பண்ண ஓடிஜியில் வச்சோம் இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு உருகி இருக்கு. இதை கலந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இதை நீங்கள் அந்த பேட்டரோடு ஊற்றும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மெல்டட் சாக்லேட்டை நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா கேழ்வரகு மாவெல்லாம், ஸோ அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ ஒரு ஸ்பாச்சுலா வச்சு ஓரங்கள்லாம் நல்லா வலிச்சு விட்டுக்கோங்க. ஓரத்தில் எங்கேயாவது மாவோ இல்லை வேற ஏதாவது கட்டிகளோ இருந்தது அப்படின்னா இந்த ஸ்பாச்சுலா எல்லாத்தையும் நம்மளுக்கு ஒன்று சேர கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மிக்ஸ்டு நட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, அப்புறம் வால்நட் எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் டார்க் சாக்லேட். ஸோ இதை நல்லா ஒன்றோட ஒன்று பைண்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு நடுவில் கடிச்சு சாப்பிடும்போது நல்லா நறுக்கு நல்லா இருக்கும். அதனால தான் இதை ஆட் பண்ணுறோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போடுறதுக்கு நான் ஒரு 10 இன்ச் போல் ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். ஸோ அதில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு அது மேலே நெய் நல்லா சுற்றி ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பேட்டர், ஸோ அதை ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. இதெல்லாம் ஊற்றிட்டு நம்ம ஒரு தடவை தட்டி விட்டோம் அப்படின்னா எல்லாம் ஓரங்களில் போயிடும். இல்லை சாய்ச்சி விட்டிங்கன்னா ஓரம் ஃபுல்லாக நம்ம எல்லா இடத்துலையும் படற மாதிரி ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ ரெடி ஆகிடுது. இப்போ இதை ஓடிஜியில் வச்சிட வேண்டிதான். ஸோ இதை நான் 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த ஓவனில் 25 நிமிஷம் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டூத்பிக்குள்ளே போயிட்டு இது ஒட்டாமல் வர அளவுக்கு. இப்போ 25 நிமிஷம் போல் ஆயிருக்கு. என்னோட ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்ட்டு. இப்போ இதில் ஒரு டூத்பிக் இல்லை ஏதாவது ஒரு கம்பி வச்சு உள்ளே விட்டு பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒட்டாமல் வருது பாருங்க. இப்போ நம்ம ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 2 மணி நேரம் போல் ஆற விட்டுட்டு இதை ட்ரேலேருந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம்.
இப்போ இந்த ப்ரௌனியில் எனக்கு வந்து 16 பீஸ் கிடச்சிது. நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் போட்டேன். ஸோ அதனால எனக்கு 16 பீஸ் போல் ப்ரௌனி கிடச்சிது. பாருங்க இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னுட்டு. எடுத்து காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குன்னு பாருங்க. நம்ம கடையில் வாங்குற ப்ரௌனி மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக கேழ்வரகு மாவு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பர் அண்ட் சாஃப்டாக இந்த ப்ரௌனி நம்மளுக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மா பசிக்குது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.